Welcome students. 11th Maths Lesson 12 Introduction to Probability Theory ல 12.1ல second sum பார்க்க போறோம். If two coins are tossed, so two coins toss பண்ணோம்னா நமக்கு sample spaceல என்ன இருக்கும்? HH, HT, TH, TT 4 possibility இருக்கும். So நம்ம first எழுதிடலாம் n of s is equal to 4. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா then find the probability of getting first one head and one tail. So நம்ம first என்ன எடுத்துக்கலாம் ஏங்கிறத probability of getting one head and one tail அப்படின்னு எடுத்துக்கலாம். Let அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும்னா இதுல ஒரே ஒரு டெய்ல் ஒரே ஒரு ஹெட் இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு டெய்ல் இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு ஹெட் இருக்கு. சோ இந்த ரெண்டும் வராது. சோ உங்களுக்கு ரெண்டு. அப்ப ப்ராபபிலிட்டி என்ன வரும்? P of A is equal to N of A by N of S. 2 by 4. 1 2 is 2, 2 2s are 4. So 1 by 2. P of A is equal to 1 by 2. இதே மாதிரி பாத்தீங்கன்னா அட்மோஸ்ட் 2 டைல்ஸ் கொடுத்திருக்காங்க. அட்மோஸ்ட்னாலே நமக்கு என்னன்னா அட்மோஸ்ட்னா பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ 2 இருக்கணும். சோ 2 விட லெஸ் தான் 1 இருக்கலாம், 0வும் இருக்கலாம். அப்போ நமக்கு ஆல்ரெடி n of s ஓட வேல்யூ 4 ன்னு தெரியும். சோ நம்ம வந்து P of P ங்கிறது என்னன்னு எடுத்துக்கலாம்னா probability of getting at most 2 tails. So இப்போ நமக்கு 2 tails வரணும்னாக்கி இந்த sample spaceல பாத்தீங்கன்னா HH, HT, TH, TT இருக்குது. இதுல நமக்கு வந்து 0 tail, இது 0 tail, 1 tail, இந்த ரெண்டு 1 tail, then 2 tail. So நமக்கு 4 வரும். அதனால n of b ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 4. So P of b is equal to n of b divided by n of s. இப்போ substitute பண்ணுங்க 4 by 4. கட் பண்ணி விட்டீங்கன்னா P of b is equal to 1. Thank you students.